ஹலோ எவ்ரி ஒன், வெல்கம் பேக் டு குட்ஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் ஸ்வீட் பொட்டேட்டோஸ் வச்சு எப்படி சப்பாத்தி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ட்ரஸ்ட் மீ, இந்த சப்பாத்திஸ் வில் பி ஒன் ஆஃப் த மோஸ்ட் சாஃப்டஸ்ட் சப்பாத்திஸ் வி எவர் ஹேட். ஸோ அவ்வளோ சாஃப்டாக இருக்கும் இந்த சப்பாத்தி. ஸோ சக்கரவள்ளி கிழங்கு லைக் ரொம்ப நியூட்ரியன்ட் ரிச், இட்ஸ் பேக்ட் வித் நியூட்ரியன்ஸ். இது ஒரு சூப்பர் ஃபுட்டுன்னு தான் சொல்லணும். ஸோ இதை யூஸ் பண்ணி நம்ம இன்றைக்கி ரோட்டி பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு ஸ்டெப் இந்த கிழங்கை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஸ்டீம் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். ஸோ இந்த ஸ்வீட் பொட்டேட்டோஸை நல்லா சாஃப்ட் ஆகிற அளவுக்கு ஸ்டீம் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஸோ இப்போ இதை ஒரு மேஷரை வச்சு கம்ப்ளீட்டாக மேஷ் பண்ணிடணும். ஸோ ஆஸ் யூ கேன் see இதை லம்ப்ஸே இல்லாமல் நல்லா மேஷ் பண்ணியாச்சு. ஸோ இப்போ இதான் இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸு. ஸோ இப்போ எனக்கு இந்த ஸ்வீட் பொட்டேட்டோ 1 கப் இருக்குது. ஸோ ஸ்வீட் பொட்டேட்டோ எந்த அளவோ அந்த அளவுக்கு கோதுமை மாவு எடுத்திருக்கேன். ஸோ அண்ட் தண்ணி ரொம்ப மினிமலாக தான் தேவை. ஸோ கொஞ்சம் தண்ணி எடுத்து வச்சுருக்கேன். நெய் எவ்வளோ தேவையோ அவ்வளோ ஊற்றிக்கலாம். சால்ட்டு. ஸோ இதை மிக்ஸ் பண்ணுறதுக்கு ஒரு பவுல் எடுத்திருக்கேன். ஸோ அதில் ஃபஸ்ட்டு இந்த ஆட்டா மாவு போட்டுக்கலாம். அண்ட் இதுக்கு தேவையான உப்பு. Just give it a mix and then add your sweet potato. இப்போ இது தண்ணியெல்லாம் ஆட் பண்ணாமல் வெறுமனே இந்த மாவோட இந்த பொட்டேட்டோஸை நல்லா கம்பைன் பண்ணணும். ஸோ நான் இன்னும் இதில் கொஞ்சம் கூட தண்ணி சேர்க்கல. வெறும் இந்த பொட்டேட்டோவில் இருந்த மாய்ஸ்சரே இந்த மாவை நல்லா பைண்ட் பண்ணுது. கேன் யூ see? நல்லா மாவு அப்புறம் பிளெண்ட் ஆகிருக்கு. ஸோ இப்போ இது கொஞ்சம் மாவு கெட்டியாக இருக்க மாதிரி இருக்குது. அதனால் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் ஆட் வெரி லிட்டில் வாட்டர். தேவைன்னா இன்னும் கொஞ்சம் ஊற்றிக்கலாம். ஸோ இப்போ தண்ணி போகிறோன்னு நினைக்கிறேன். மாவு பிசையும் போது எப்போவுமே யூஸ் திஸ் பார்ட் ஆஃப் யுவர் ஹேண்ட் டு ப்ரெஸ். ஸோ நல்ல ஒரு ப்ரெஷர் கொடுத்தா மாவு நல்லா சாஃப்டாக நீடாகும். ஸோ இப்போது பார்த்திங்கன்னா இது அழகாக கம்பைன் ஆகி வந்துருச்சு. ஸோ இப்போ இதுக்கு சும்மா அந்த ஒரு ரஃப் எட்ஜஸ் எல்லாம் இருக்குல்ல, ஸோ அதை மட்டும் இது பண்ணுறதுக்காக ஐம் ஜஸ்ட் ஆடிங் லிட்டில் பிட் ஆஃப் கீ. ஜஸ்ட் ஒரு டீஸ்பூன் தான் ஆட் பண்ணியிருப்பேன், அவ்வளோதான் தேவை. இந்த கீ ஆட் பண்ணும்போது ஒரு நல்ல ஃப்ளேவரும் கிடைக்கும். ஸோ இப்போ கீ ஆட் பண்ணிவிட்டு நல்லா நீட் பண்ணி முடிச்சாச்சு. ஸோ நம்ம டோ நல்லா சாஃப்டாக ஸ்மூத்தாக வந்திருக்கு. ஸோ இப்போ இதை ரோல் பண்ணிடலாம். ஸோ your டோ இஸ் ரெடி. ஸோ இப்போ இதை ரவுண்டில்ஸாக பண்ணிக்கலாம். நமக்கு எந்த சைஸில் தேவையோ அந்த சைஸில் ரவுண்டில்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த டோ எப்போது நம்ம சப்பாத்திக்கெலாம் பண்ணுற மாதிரி ரவுண்டில்ஸாக பண்ணியாச்சு. இது ஒரு ½ hour ரெஸ்ட் பண்ணிவிட்டு சப்பாத்தி பண்ணாலும் ஓகே. அதர்வைஸ் யூ கேன் ஜஸ்ட் மேக் இட் ரைட் அவே ஆல்சோ. ஸோ இது எப்பவும் போல் சப்பாத்தி எப்படி உருட்டுறோமோ அதே மாதிரி உருட்டி எடுத்துக்க வேண்டியது தான். நம்மளுடைய ஸ்வீட் பொட்டேட்டோ சப்பாத்தி ரெடி ஆயிடுச்சு. எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு பாருங்கள். ஒரு விரல்லே பிச்சு எடுத்துடலாம். இட்ஸ் ஸோ சாஃப்ட். ஸோ இந்த டேஸ்டியான சக்கரவள்ளி கிழங்கு சப்பாத்தி வீட்டில் பண்ணி பாருங்கள். எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். குட்ஸ் கிச்சன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.